ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அந்த 6 வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்போயுமே வாழைக்காய் நல்லா கட் பண்ணோடனே உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். ஒரு 3லேருந்து 4 தடவை வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க வளவளப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ வாழைக்காயை நல்லா கழுவியாச்சு. இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நவீன் சிக்கன் 65 மிக்ஸ் பவுட்ரு தான் இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த பவுடரில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு, காரம், மல்லி, தனியா இந்த மாதிரி எந்த தூளுமே நம்ம தனியாக சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு பவுட்ருலேயே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 6 வாழைக்காய் எடுத்தனால இந்த பவுட்ரை வந்து ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்தளவு நீங்கள் இதை கூட சேர்த்துக்கங்க. பவுட்ரு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மசாலா எல்லா வாழைக்காய் மேலேயும் படுறாப்புல நம்ம தடவிக்கலாம். உங்களுக்கு கை வச்சு தடவும் போது சில பேருக்கு கை எரிச்சல் உண்டாகும். அப்படி எரிச்சல் வந்தது அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் ஒட்டலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து ஒட்டிக்கங்க. இப்போ எனக்கு மசாலா கொஞ்சம் பத்தாதனால நான் திரும்ப மறுபடியும் கொஞ்சம் அந்த பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து இப்படியே தான் இருக்கும், ரெட் கலரெல்லாம் மாறாது. ஏன்னா மஞ்சள்தூள் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கனால ரெட் கலரில் மாறாது. மசாலா வந்து நம்ம இப்போ உங்களுக்கு சரியாக பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு 4-5 வாழைக்காயை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேவையான மசாலா பொருளாகவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு மசாலா ஒட்டாமல் இருக்கும்போது கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இதை நல்லா எல்லா வாழைக்காயிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதை பொரிக்கும்போது கூட நமக்கு எண்ணெய் கூட அதிகமாக தேவைப்படாது. இப்போ நான் மசாலா கலந்தாச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு 6லேருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. கம்மியான மினிமம் ஒரு 50 ml அளவில் தான் நமக்கு இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்றா எடுத்து இதில் பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும், ஏன்னா எண்ணெய் தெரிச்சிடும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஒன்றா எடுத்து போடுங்க, மொத்தமாக போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 வாழைக்காய் ஒரு தடவைக்கு ஒரு பேட்சில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து அதிகமாக நிறைய ஊற்றி பொரிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சமாக ஊற்றி பொரித்தாலே சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம பூராத்தையும் போட்டுட்டு கரண்டி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு இதை வந்து நம்ம பொரிய விடக்கூடாது. அப்படி பொரிய விட்டோம் அப்படின்னா சிப்ஸ் மாதிரி ஆயிரும். நமக்கு தேவை வாழைக்காய் வறுவல் மாதிரி தான் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ரொம்ப நேரம் பொரிய விடாமல் தீயை வந்து அதிகமாக வைக்காமல் ஒரு மினிமமாக வச்சு நீங்கள் பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா தூளோட நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தனால இந்த வாழைக்காய் வறுவலோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க எல்லோ கலரில் இருக்குது. இது நம்ம எல்லா வாழைக்காயும் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் கூட ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்பவும் இதை கருக விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் போதும். பூராத்தையும் இன்னொரு பிளேட்டில் நான் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்த பேட்சை இதில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நான் அடுத்த பேட்ச் இதில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுருங்க. அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் இதை வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். கிண்டாமல் விட்டிங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ் பக்குவத்துக்கு வந்துடும். அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
அவ்வளோதான். இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து கடைசி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசியில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நம்ம நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி நான் இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம், லெமன் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.